Hello everyone. Today we are going to learn The Three Hermits Part 1. I hope you have already learned the introduction of this lesson. Yes, this story begins with the Bible verse. The word of God. When you are praying, do not heap up empty praises as the Gentiles do, for they think that they will be heard because of their many words. Do not be like them, for your Father knows what you need before you ask Him. So, in this verse, what we come to know that when you are praying, நீங்கள் ப்ரே பண்ணும்போது ஆத்மார்த்தமாக இல்லாமல் வெறும் வார்த்தைகளை வச்சு ஜென்டைல்ஸ் மாதிரி ப்ரே பண்ணாதீங்க. இங்கே ஜென்டைல்ஸ்னால் என்ன மீன் பண்ணுறாருன்னா ஒருத்தர் நான் கிறிஸ்டியன்ஸ்னு மீன் பண்ணுறாங்க. ஸோ அவங்க என்ன திங்க் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை வச்சு ப்ரே பண்ணாதான் கடவுள் நம்ம கேட்பா அப்படி சொல்லிட்டு. ஆனால் அப்படி கிடையாது. காடுக்கு என்ன தெரியும், நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க, நீங்கள் உண்மையிலே காட் மேலே நம்பிக்கை வச்சு தான் ப்ரே பண்ணுறீங்களான்றது காடுக்கு ஏற்கனவே தெரியும். Now the story begins. In the beginning of the story, the bishop was sailing from Archangel to Solovets monastery. So in that ship, so many pilgrims also there. ஓகே, அவங்களாம் எதுக்காக போகிறாங்க, அந்த சொலவெட்ஸ் மொனாஸ்ட்ரியில் இருக்க ஒரு ஸ்ட்ரைனை வந்து விசிட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அந்த ஜேர்னி எப்படின்னா ஒரு ஸ்மூத்தான ஜேர்னியாக இருந்தது. இங்கே ஆத்தர் வந்து ஷிப்பை வெசல்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பில்கிரிம்ஸ்னால் யார்? ஒன் ஹூ ட்ராவல்ஸ் டு த ஹோலி பிளேஸ். பில்கிரிம்ஸில் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அந்த டெக்கில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க, குரூப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. டு யூ நோ வாட் இஸ் மீன் பை டெக்? Deck is nothing but upper portion of the ship. Now the bishop also came to the deck and he is looking around and he saw some group of people standing with a fisherman and they are talking about something. They are standing on the prow on the front part of the boat. Here the fisherman is pointing out something at the distance and the bishop watched them and he wanted to know what the people are talking about. So he goes very closer to them, but the bishop couldn't see anything, nothing but the glistening of the sea. இங்கே கிளிசனிங்னா நைட்டில் இந்த ஸ்டார்ஸ்லாம் பட்டு சி மின்னும் இல்லையா, அதுதான். ஸோ பிஷப் வந்தோடனே எல்லா பீப்புளும் என்ன பண்ணுறாங்க, கேப் எடுத்துகிட்டு இந்த பிக்சரில் இருக்க மாதிரி போ பண்ணிடுறாங்க. Now everyone is very silent and they do not speak anything. And the bishop has said that I'm here not to disturb you people. I want to know what the fisherman was talking about. Suddenly the tradesman came and said that we were speaking about the three hermits. And the bishop asked, who are the hermits and where they are living? So the tradesman is pointing out the island at some distance. என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் யாரை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்கன்னா ஹெர்மிட்ஸை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அந்த ஹெர்மிட்ஸ்னால் யார், எங்கே இருக்காங்க அப்படின்னோடனே அந்த ஐலாண்டில் தான் இருக்காங்க அப்படின்னு காமிக்கிறாங்க. ஸோ the hermits are living for the salvation of their souls. இங்கே சால்வேஷன்னா முக்தி அப்படின்னா வந்து பீயிங் சேவ் ஃப்ரம் பவர் ஆஃப் ஈவில், அதாவது கெட்ட விஷயங்கள்லேருந்தெல்லாம் அவங்கள தவிர்த்துட்டு காடுக்காக மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்காங்களாம். பட் த பிஷப் குட் நாட் see anything. Again the man is pointing out at the direction of the island, but the bishop only could see the faint streak. அப்படின்னா ஒரு மாதிரி மங்கலான ஒரு விஷன் மட்டும்தான் பிஷப்க்கு வந்து தெரியுது. He could see only the water shimmering in the sun. இங்கே ஷிம்மரிங்னா அதே மாதிரி ஷைனிங்கிறது தான் மீனிங். And the bishop is telling that he cannot see anything. And now the fisherman is explaining about the hermits. So hermits, who are hermits? They are holy men. Yes. And the fisherman is also telling that I have heard about them. நான் அவங்கள பற்றி கேள்வி தான் பட்டேன், ஆனால் நான் அவங்கள வந்து நான் பார்த்ததில்லை. எது வரைக்கும் நான் பார்த்தது இல்லைன்னா, ஒன் டே மை ஃபிஷிங் போட் வாஸ் ஸ்ட்ராண்டட் ஆன் தட் ஐலாண்ட். அப்படின்னா அந்த ஐலாண்டில் போய் என்னோடய போட் வந்து மாட்டிக்கிச்சு. அப்போ அந்த ஐலாண்டில் நான் சுற்றி வந்தேன். அப்போ என்னென்னா ஒரு ஹட் வந்து நான் பார்த்தேன். ஹட்னா உங்களுக்கே தெரியல, இந்த மாதிரி ஒரு குடிசை. ஸோ நியர் தட் ஹட் த ஃபிஷர்மேன் saw three people. One was standing out and two others came out from the hut. They called the fisherman and they fed him. ஃபெட்ஹிம்னா அவங்க ஃபிஷர்மேனுக்கு வந்து சாப்பாடு கொடுத்தாங்களா. அதுக்கப்புறம் அவரை ட்ரை பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அட் லாஸ்ட் தே மென் ஹிஸ் போட் ஆல்சோ. மென்னை வந்து போட்டை சரி பண்ணாங்க. அட் லாஸ்ட் ஹீ டிபார்ட்டட் ஃப்ரம் தட் ஐலாண்ட். Now he is explaining how the three hermits was. One man is very small and his back is bent and he is wearing a priest cassock. ஸோ இங்கே
ப்ரீஸ்ட்னா யாருன்னா ஒன் ஹூ பெர்ஃபார்ம்ஸ் அ ரிலீஜியஸ் ராய்ஸ். அப்படின்னா சர்ச்சில் ப்ரேயர் பண்ணுவாங்களே அந்த மாதிரி நடுவில் இருக்காங்களா அந்த பர்சன் தான். ஸோ அவங்களோட பியர்டு எப்படி இருந்துச்சா, ரொம்ப ஒயிட்டாக இருந்ததா. அது மட்டும் இல்லாமல் அது க்ரீன் கலராக சேஞ்ச் ஆகிட்டு இருந்ததா. பிகாஸ் ஹீ இஸ் மோர் தென் 100 years old. And he is the person one who smiles often and he looks like an angel from the heaven. Okay, here the second person, அவங்க எப்படி இருந்தாங்க, ரொம்ப டாலாக இருந்தாங்க. ஒரு பெசன்ட் கோட் போட்டிருந்தாங்களா. பெசன்ட் என்ன, ஃபார்மர் மாதிரி ஒரு கோட், அதாவது கொஞ்சம் கிழிஞ்ச மாதிரி ஒரு கோட். அவங்களோட பியர்டும் ரொம்ப ப்ராடாக இருந்தது. அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் மேனாக இருந்தார். ஏன் சொல்கிறேன்னா, என்னோடய போட்டை வந்து என்னது சரி பண்ணுறதுக்குலாம் அவர் தான் நிறைய ஹெல்ப் பண்ணார். ஆனால் அவரும் ரொம்ப கைண்டாகவும் ரொம்ப ஹாப்பியான மேனாகவும் இருந்தாங்க. அண்ட் த தேர்ட் one is also very tall and he has a beard as white as snow and reaching to his knees. அப்படின்னா என்ன, ஸோ தேர்ட் மேனோட பியர்டும் ஒயிட்டாக இருந்தது, ரொம்ப லாங்காக இருந்ததா, அந்த நீஸ் வரைக்கும் போகிற மாதிரி. அண்ட் he is stern with overhanging eyebrows. ஸ்டர்ன்னா எப்பயுமே கோவமாக. அது மட்டும் இல்லாமல் அவரோட ஐப்ரோஸ்லாம் வந்து ரொம்ப நீளமாக இருந்ததா. பட் ஹி வியர்ஸ் நத்திங் எக்ஸப்ட் அரௌண்ட் ஹிஸ் வேஸ்ட். அப்படின்னா இடுப்பில் மட்டும் ஏதோ ஒரு துணி மட்டும் சுற்றி வச்சுருந்தாரு. அண்ட் தென் த பிஷப் இஸ் ஆஸ்கிங், டிட் தே ஸ்பீக் எனிதிங் டு யூ? அண்ட் த ஃபிஷர்மேன் இஸ் ரிப்ளை, தே டிடன்ட் ஸ்பீக் எனிதிங் பட் தே ஆர் ஸ்பீக்கிங் த்ரூ எக்ஸ்பிரஷன். அப்படின்னா ஒருத்தர் பார்த்து சைகையில் பேசிக்கிறாங்களே தவிர அவங்க வந்து வார்த்தைகளால் எதுவுமே பேசவே இல்லை. ஆனால் அந்த டாலஸ்ட் மேன் மட்டும் என்ன பண்ணாங்க, அடிக்கடி ஃப்ரௌன் மட்டர்ட் அப்படிலாம் செஞ்சுட்டு இருந்தாங்களா. அப்படின்னா கோவத்தில் ஃபேஸ் கட்லாம் மாற்றிட்டே இருப்போமே அந்த மாதிரி. தென் த ஓல்டு மேன் கூல்ட் ஹிம். அப்படின்னா ஓகே கோவப்படாத அப்படின்னு கூல் பண்ணதுக்கப்புறம் அவர் வந்து ரொம்ப அமைதியாயிட்டாரு. அண்ட் ஹவ் மெர்சி ஆன் அஸ் அப்படின்னு சிரிச்சாங்களாம். While the fisherman was talking like this, the ship goes very near to the island. Now the tradesman is calling the bishop, your grace, please look at the distance where I am pointing out. Now the bishop looked and he only saw the dark streak. மறுபடியும் பிஷப்க்கு வந்து டார்க்காக தான் தெரியுது, ஆனால் அந்த ஐலாண்ட் வந்து கிளியராக தெரியல. ஸோ he went to the pro of the vessel. அப்படின்னா ப்ரோனா ஆல்ரெடி நம்ம படித்தோம், அந்த ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் த வெசலுக்கு வந்து பிஷப் வந்து போகிறாங்க. And he asked the helmsman, what island is that? And the helmsman replied, the island has no name and there are so many islands like this on the sea. And then the bishop asked, I want to see that island. He questioned, is it true that 3 hermits live in that island for salvation? But the helmsman replied, I don't know whether it is true or not, but the fishermen are saying they have seen the hermits in that island. I think they may be spinning yarns. ஹெல்ம்ஸ்மேன் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உங்களை பார்த்தது இல்லை, ஒருவேளை ஃபிஷர்மேன்ஸ்லாம் கதை இழக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பண்ணார். அகெயின் த பிஷப் செட், ஐ வாண்ட் டு கோ நியர் தட் ஐலாண்ட். பட் த ஹெல்ம்ஸ்மேன் ரிப்ளைட், திஸ் ஷிப் கேன் நாட் கோ நியர் தட் ஐலாண்ட் பட் வி ஹாவ் டு ரீச் தட் பை த போட். அண்ட் த ஹெல்ம்ஸ்மேன் செட், யுவர் கிரேஸ் ப்ளீஸ் பெட்டர் யூ கேன் ஆஸ்க் த கேப்டன். And then the bishop called the captain and explained everything. He said he wanted to meet the hermits. And then the captain said, it might be a risky journey and the hermits are not worth meeting because they might be foolish and it will be making trouble for us. And then the bishop replied, I'll be praying for the trouble and the time loss. Bishop captain கூப்பிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, நான் அந்த ஐலாண்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு. பட் கேப்டன் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஐலாண்ட் போகிறது ரொம்ப ரிஸ்க், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ட்ரபிளாக இருக்கும், அங்கே இருக்க ஹெர்மெட்ஸ்லாம் ஃபூல்ஸ்ன்னு சொல்கிறாங்க, ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பேசிக்கவே மாட்டாங்களாம், ஆனால் அந்த சீல இருக்க ஃபிஷ் கிட்ட மட்டும்தான் பேசிப்பாங்களாம். அவங்கள போய் நீங்கள் எப்படி மீட் பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது, நான் வந்து உன்னோட டைம் லாஸுக்கும் உன்னோட ட்ரபிளுக்கும் ப்ரே பண்ணிக்கிறேன், இப்போ நாங்கள் போகிறேன் அப்படின்னு சொல்லி பிஷப் முடிக்கிறாங்க. This is the end of the part 1. And in part 2, let us see whether the bishop go to the island to meet the 3 hermits or not. Thank you everyone.